வீரப்பனோட தேடுதல் வேட்டையில பெருமளவும் பழங்குடிகள் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. நாங்க வேலை செய்கின்ற போது காவல்துறை பழங்குடி மக்களை சித்திரவதை செய்வது, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்வது, பழங்குடி மக்கள் அல்லது அந்த மலையோர கிராம மக்கள் வீரப்பனுடைய உறவினர்கள் என்று சொல்லுகின்ற ஆட்களை அவனுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் உட்கார வச்சு சித்திரவதை பண்றது, இந்த மாதிரியான ஒரு சொல்ல முடியாத ஒரு குறிப்பா துப்பாக்கி சித்தன் அப்படின்னு சொல்றவருடைய ஒருத்தர் போலீஸுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாம அவருடைய லேண்டை கிராப் கொடுக்கறதுக்காக காவல்துறை வன்முறையை கொஞ்சம் பேர் ஏவி விடுறாங்க. அப்ப அந்த ஆள் என்னன்னா அந்த சித்திரவதை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடி போனவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் முன்ன வீரப்பனை பார்த்ததே கிடையாது. ஓடி போனவர் போலீஸ் உடனே போலீஸ் தப்பிச்சு ஓடுறான் போலீஸ் கஸ்டடியில் இருந்து அப்படின்னா பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசியிருக்கு. இரண்டாவது பகுதி அந்த மக்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பட்ட அநியாயங்களை கொடுமைகளையும் ஆவணப்படுத்தியிருக்கு. உங்களை பாதித்த அந்த மக்களுடைய வாழ்வியல் தருணங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? ஒரு பழங்குடி வீரப்பனோட போய் எப்பவுமே மிங்கிளாகவே முடியாது. நீங்க தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுன்னா கர்நாடகா போலீஸ் கிட்ட சொல்லும், எஸ்டிஎஃப் நீங்க இவங்களை எடுத்துட்டு போய், ஏன்னா ஜாயிண்ட் ஆபரேஷன், ஜாயிண்ட் டாஸ்க் போர்ஸ், அந்த ஆபரேஷனுடைய தலைவர் வால்டர் தேவா. இப்போ என்ன பண்ணா அது போய் நீ கர்நாடகா போலீஸ் கிட்ட சொல்லும், நீ தூக்கிட்டு போயிடும். கர்நாடகா போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கேள்வியும் கேட்காம இங்க இருக்கிற ஆட்களை தூக்கிட்டு மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரன் ஹில்ஸ், அது பேர் MM ஹில்ஸ் பேர். அது ஆக்சுவலா ஒரு புனித ஸ்தலம். அந்த இடத்துல யாத்திரிகள் தங்கக்கூடிய ஒரு விடுதி. அங்க அதை ஒரு டார்ச்சர்ஸ் எல்லாம் மாத்துறாங்க. அந்த இடத்துலதான் பெண்களை வன்புணர்வு செய்வது, சித்திரவதை பண்றது, விதவிதமான சித்திரவதை. நாஜி காலகட்டத்துல நாஜிக்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் அப்படின்னு நீங்க ஒரு ஆவணப்படுத்துறீங்கன்னா, அந்த ஆவணப்படுத்தப்பட்ட அந்த டாக்குமெண்டேஷன் என்பது இன்னைக்கு இவர்கள் மலை மாதேஸ்வரன் ஹில்ஸ்ல செய்த சித்திரவதைக்கு கிஞ்சித்தும் குறைந்ததல்ல. வீரப்பனோட தேடுதல் வேட்டையில பெருமளவும் பழங்குடிகள் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த மக்களை பற்றிய ஒரு ஆவண பதிவாக சோழகர் தொட்டி நாவல் 20 வருடங்கள் ஆகிறது. இந்த 20 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கும் இதை பத்தி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இந்த நேரத்தில் அம்ப்ரல்லா சேனலுக்காக திரு பாலமுருகன் அவர்கள், எழுத்தாளர், PUCL களத்தில் இயங்கக்கூடியவர், நம்முடைய இருக்கிறார். வணக்கம். இந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாவல் ஒரு 20 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. 2004 அக்டோபர் மாதம் நாவலை வெளியிட்டோம். 20 ஆண்டுகள் ஒரு பெரிய பயணம் என்பது சோழகர் தொட்டி போயிருக்கு. சோழகர் தொட்டி அப்படிங்கிற அந்த நாவலை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, அது ஒரு இலக்கியம், அதில் பழங்குடிகளுக்கான வாழ்க்கை, இப்போ எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த மனித உரிமை பணியினுடைய அந்த அவசியத்தை, அந்த கதைகளை, அதனுடைய தேவைகளை, அந்த மக்கள் பட்ட வதைகளை பொது சமூகத்துக்கு கொண்டு போன ஒரு மிகப்பெரிய ஒரு படகாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு வெஹிக்கிள் சோழகர் தொட்டி. இலக்கியம் என்பதை தாண்டி அது ஒரு வகையான எங்களோட மூமெண்ட்ல எங்களோடு துணை நின்ற ஒரு மிகப்பெரிய பலமிக்க ஒரு தோழன் என்றுதான் நான் அந்த இலக்கிய படைப்பை பார்க்குறேன். அது அதோட பணியை செஞ்சிருக்கு. அது லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இந்த மக்களுடைய துயரங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அரச பயங்கரவாதம் எவ்வளோ மோசமாக நடந்திருக்கு, எளிய மக்கள் மீது அது எவ்வளவு மிக மோசமான ஒரு அத்துமீறலை நடத்தி இருக்கு என்ற அந்த கதைகளை அது கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது ஒரு வகையான பாடம் ஒரு சமூகத்தில். எதிர்காலத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு பொது சமூகம் என்பது இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோன்ல எப்படி கண்காணிக்க வேண்டும். நீங்க கண்காணிப்பே இல்லாம ஒரு இடத்துல மக்களை கைவிட்டு விட்டு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அது பல காலங்களில் வரலாம். அது ஒரு திறந்த வெளி. உதாரணமா வனம் அப்படிங்கிற ஒரு பின்புலத்துல சோழகர் தொட்டியினுடைய கதைக்களம் நடந்திருக்கு. வீரப்பன் அப்படின்னு ஒரு மனிதன், அவரை தேடுகின்ற வேட்டையில இருக்கின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த வீரப்பன் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனா வனம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு.
இந்த வனத்துல வேற யாருக்கும் எதிர்காலத்துல வேற யாருக்கும் கூட வரலாம். எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வரலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக்ட் ஜோன்ல வந்து நீங்க வந்து இந்த ஒரு பக்கம் தேடப்படுகின்ற நபர், இன்னொரு பக்கம் தேடுகின்ற ஒரு அரசினுடைய ஒரு ஏஜென்சின்னு சொல்ற போலீஸோ அல்லது ஒரு துணை ராணுவ படையோ ஏதோ ஒன்று. இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற மக்கள் அங்கே எவ்வளவு பாதிப்பு கிடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொது சமூகம் ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட வந்து அணுகணும் அப்படிங்கிறதுக்கு சோழகர் தொட்டி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் வாழுகின்ற காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று ஒரு ஒரு விஷயத்தை, அந்த காலத்தினுடைய ஒரு துண்டை ஒரு இலக்கியம் தான் உயிரோடு பாதுகாக்கும். அப்படி பாதுகாத்த ஒரு ஒரு இலக்கியமாக அது சோழகர் தொட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லாட்டினா சோழகர் தொட்டி வந்து அந்த கதைகளை அது சொல்லாமல் போயிருக்குமே. ஆனால் அதை சொல்வதற்கு யாரும் வந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அது எங்களை தவிர அதில் வந்து ஒர்க் பண்ண ஆட்கள் யாராவது, எங்கள் மாதிரியான ஆட்கள் யாராவது சொல்லணும். அதுதான் சோழகர் தொட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனவே அது சொல்லாமல் போயிருந்தா, சோழகர் தொட்டி வராமல் போயிருந்தா அந்த களத்தை இன்னும் அவ்வளவு ஆழமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனோட சொல்லுகின்ற ஒரு பிரதி என்பது தமிழ் இலக்கியத்திற்கு, உலக இலக்கியத்துக்கே கிடைத்திருக்க வாய்ப்புள்ள. 20 ஆண்டுகள் ஆகிறது. இது போன்று களத்திலிருந்து உருவாகக்கூடிய இலக்கியங்கள் இன்னைக்கு வர்றதா நினைக்கிறீங்களா? களத்திலிருந்து வருகின்ற இலக்கியங்கள் என்பது ஒரு இலக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். அது ஒரு பெரிய பலமாக, அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து எழுதுகின்ற அந்த எழுத்தாளனோ வந்து அது களப்பணி செய்கின்றவராக இருக்கணும். அது எத்தனை பேருக்கு அப்படி அமையும் அப்படிங்கிறது எல்லாமே பிரச்சனை. பட் ஆனால் எல்லா எழுத்தாளர்களும் களப்பணி செய்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகள், அதற்கான சூழல்கள் என்பது குறைவாக இருக்கும். ஆனால் எழுதுகின்றவர்கள் களப்பணியினுடைய அனுபவங்களை உள்வாங்கி எழுதுவது என்பது கொஞ்சம் அந்த இலக்கியத்தை உண்மையின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. எல்லா எழுத்துக்களையும் களப்பணி செய்ய முடியுமா அப்படின்னா அது அதற்கான தேவை இருக்காது. ஒரு டெக்ஸ்டுக்கான தேவை இருக்கு. அந்த தேவையை ஒட்டி தான் அந்த களப்பணி இதெல்லாமே வந்து தேவையா என்பது வரும். இப்போ வரலாற்றில் ரொம்ப கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்திற்கு அந்த வரலாற்றில் அப்பொழுது இருந்த களப்பணியில் இருந்தவர்களுடைய அனுபவங்களை உள்வாங்கி எழுதுவது என்பது மிக முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவை எல்லாமே மிக முக்கியமாக ஒரு எழுத்துல வந்து ரொம்ப நேர்மை இருக்கணும். அந்த எழுத்தினுடைய நேர்மைக்கு வந்து எது உரம் சேர்க்கும்னா களப்பணி அனுபவங்கள், அந்த களத்தில் இருந்தவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய ஞாபகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது உரம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே அது போன்ற ஒன்றை எழுத்துக்கு வருகின்ற பொழுது அந்த எழுத்து என்பது ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த எழுத்து என்பது அது எந்த ஃபார்ம்ல எழுதப்பட்டாலும் கூட அது நீடித்து நிற்கக்கூடிய ஒரு எழுத்தா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். சோழகர் தொட்டி 2 பாகங்களா எழுதப்பட்டிருக்கு. முதல் பாகம் வந்து சோழகர் மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை பற்றி பேசியிருக்கு. 2வது பகுதி அந்த மக்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பட்ட அநியாயங்களும் கொடுமைகளையும் ஆவணப்படுத்தியிருக்கு. இந்த முதல் பகுதியை நீங்கள் பதிவு பண்ணி இருக்கக்கூடிய விதம், அந்த மக்களுடைய வாழ்வியலை கண்டுணர்ந்து நீங்கள் அதை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களை பாதித்த அந்த மக்களுடைய வாழ்வியல் தருணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பாதிச்ச விஷயமா எதை சொல்ல விரும்புறீங்க? சோழகர் தொட்டி என்பது வந்து ஒரு சோழகர் என்ற ஒரு பழங்குடி, அது சத்தியமங்கலம் பகுதியில் மலையில, தலவாடி மலையில் இருக்கின்ற ஒரு சின்ன வில்லேஜ். அது அந்த வில்லேஜில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற ஒரு பிரதியாக அது இருக்கு. எப்பவுமே ஒரு இலக்கிய பிரதி, ஒரு ஒரு உலக இலக்கியம் இவையெல்லாம் நீங்க பார்க்கின்ற போது அது அப்படிதான் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் வந்து அந்த வாழ்க்கையை ஆழமாக தோண்டி 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 உள்ள போறீங்களோ அதனுடைய வளர்ச்சி என்பதும், அதனுடைய அந்த படைப்பினுடைய பிரம்மாண்டம் என்பதும் அது ஒரு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோழகர் தொட்டி என்ற ஒன்றை எழுதுவதற்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது உலக இலக்கியங்கள் தான் இருந்தது. உலகத்தில் இருக்கிற பல இலக்கியங்களை வந்து நாம வந்து படிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ஆப்பிரிக்கன்
லிட்ரேச்சர்ஸை வந்து நம்ம வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான இலக்கியங்கள் வந்து படிக்கும்போது இப்போ உதாரணமாக சினுவா அச்சுபையினுடைய திங்ஸ் ஃபாலன் அப்பார்ட், இந்த தமிழில் சிதைவுகள்னு வந்து இந்த மாதிரியான நாவல்கள் நான் படிக்கும்போது எனக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் என்பது வந்து ஒரு பழங்குடியை எப்படி பார்க்கணுங்கிற பார்வை எனக்கு வந்து அந்த மாதிரியான இலக்கியங்கள் கிடைச்சது. உலக இலக்கியங்களில் குறிப்பாக ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர்ஸில் வந்து நான் அந்த பார்வையை வந்து நான் உள்வாங்கினேன். அப்படிப்பட்ட ஒரு பார்வையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் வந்து என்னுடைய சோழகர் தொட்டி அந்த நேரேட்டிவ் என்பது நான் வச்சுக்கிட்டேன். என்னன்னா, நீங்கள் ஒரு பயணியாக வெளியிருந்து போய் நீங்கள் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை எழுதுறது அப்படிங்கிறது வழக்கமாக எழுதுகிற ஒரு 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 வகையான எழுத்து தொழில்நுட்பம். பட் நான் வந்து அப்படி எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப அதில் ஒரு போதாமை இருந்தது. அப்படிதான் நான் என்னுடைய நாவலை கட்டமைச்சேன். பட் அதில் ரொம்ப போதாமை இருந்தது. அதில் வந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு அந்நியத்தன்மை இருந்தது. ஒரு எழுத்தாளனுக்கும் ஒரு காலத்துக்குமான அந்த மக்களுக்குமான ஒரு அந்நியத்தன்மை இருந்தது. இந்த அந்நியத்தன்மையை வந்து பிரேக் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்போது எப்படி எழுதுனா அது வந்து ஒரு நெருக்கம் வரும், அதில் ஒரு ஆன்மா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த களத்தில் இருக்கிற ஒரு ட்ரைபல், ஒரு சோழகன், ஒரு பழங்குடி, அந்த சோழகன் அந்த களத்தை எப்படி ஃபீல் பண்ணுவான், அவன் எப்படி நினைப்பான் என்று அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய ஆன்மாவை உள்வாங்கி நான் எழுதணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ நான் வந்து ஒரு சோழகனா, ஒரு பழங்குடியா மாற வேண்டிய ஒரு ஒரு அவசியம் ஏற்பட்டது. அந்த உருமாற்றம் என்பது தான் என்னுடைய சோழகர் தொட்டி வந்து உருவாவதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கு. அந்த உருமாற்றம் என்பது தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, என்னுடைய ஒரு பழங்குடியினுடைய வாழ்க்கை, ஒரு ஆதி பொது உடைமை சமூகத்தினுடைய ஒரு வாழ்க்கை, இயற்கையை ரொம்ப நேசிக்கின்ற ஒரு வாழ்க்கை, யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது அது காட்சிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்து. அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதை சொன்னாதான் அந்த வாழ்க்கை எப்படி சிதையுது அப்படிங்கிற விஷயம் என்பது ஒரு 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 வகையான ஒரு உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எனவே அந்த வாழ்க்கையை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்பது என்னுடைய நாவலில் இருக்கு. அது ரொம்ப மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நாவலில் நான் எடுத்துக்கொண்ட அந்த பிரதி ஒரு 240 பக்கம் பிரதியில் நான் ஏற்கனவே அந்த முதல் பாகம் என்று சொல்வது தான் ஏறக்குறைய ஒரு 200 பக்கங்கள், ஒரு 150 ஒரு 200 பக்கங்கள் அந்த வாழ்க்கை தான் இருக்கும். அதுதான் மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கை. எந்த ஒரு 40 பக்கங்கள் என்பது 2வது பாகம். அது வந்து அந்த வாழ்க்கை எப்படி சிதைக்கப்படுகிறது, இந்த தேடுதல் வேட்டையின் காரணமாக, அரச வன்முறையின் காரணமாக, யாருக்கு எந்த துயரமும் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யாத ஒரு வாழ்க்கை என்பது எப்படி வந்து நசுக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது ஒரு 40 பக்கத்தில் அது வருது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பழங்குடி வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதும் அதுதான் வந்து அந்த ரீச் ஆகுன்னு நினச்சேன். இப்போ ஒருவேளை நான் அந்த முதல் பாகத்தை சொல்லாமல் அந்த 2வது பாகத்தை மட்டும் சொல்லியிருந்தேன்னா அது ஒரு வகையான கட்டுரை அப்படின்னு போயிருக்கு. முதல் பாகம் என்பது தான் அந்த 2ஆம் பாகத்திற்கான ஒரு உயிர்ப்பை தருகிறது. பல பேர் சொல்கிறாங்க, சோழகர் தொட்டி வந்தபோது வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது இது ஏறக்குறைய இது வந்து ஒரு வகையான புனைவு இலக்கியமாக அது எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதில் புனைவுத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ் இலக்கியத்தில் அந்த விமர்சனம் வைத்த அந்த விமர்சனர்களை நினைத்து, அவர்களுடைய அறியாமையை நினைத்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. இவர்கள் தான் விமர்சகர்கள் அப்படின்னு வராங்க. புனைவு இலக்கியம் அப்படின்னா என்ன, புனைவு இலக்கியம் அப்படின்னா என்னங்கிறதுலேயே நிறைய மாறுபட்ட பார்வை இருக்கு. இதுதான் சரியான புனைவு இலக்கியம் சொல்ல முடியாது. புனைவு என்பது பல கூறுகளை கொண்டது. நீங்கள் வந்து ரொம்ப கற்பனையாக ஒரு பாத்திரத்தை உருவாக்கி எழுதுறது தான் புனைவு என்பது அல்ல. ஒரு பாத்திரத்தை அதனுடைய களத்திலிருந்து வேறொரு களத்துக்கு அந்த பாத்திரத்தை பொருத்தி எழுதுவது கூட புனைவு தான். நீங்கள் பார்த்த பல பாத்திரங்களை ஒரே கிராமத்துக்கு கொண்டு வந்து எழுதுவது கூட புனைவு தான்.
இதெல்லாம் புனைவினுடைய ரொம்ப அற்புதமான தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி என்பது அந்த விமர்சனம் வைக்கப்பட்டவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய புரிதல். எனவே அதற்கான பதிலை நான் ஒன்றும் பெருசாக சொல்ல அந்த காலகட்டங்களில். இப்போ நான் சொல்லணும்னு விருப்பப்படல. இது ஒரு வருகின்ற எழுத்தாளர்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டிக்கான ஒரு களமாக இருக்கும் என்பதற்காக நான் அதை சொல்றேன். இது புனைவு இல்லாமல் இலக்கியம், அது புனைவு தான். புனைவு என்றால் அது முழுவதும் கற்பனையாக எழுத வேண்டிய அவசியம் என்பது எப்பொழுதுமே. நாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இலக்கியங்கள்ல கற்பனையா முழுவதும் தூங்கி கனவை போல ஒன்றை எழுத முடியாது. புனைவு என்பது இதையெல்லாம் சார்ந்ததுதான் அந்த புனைவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே அந்த முதல் களம் என்பதும் முதல் பாகம் என்பதும் அந்த வாழ்க்கை என்பதும் அது மிக முக்கியமான ஒரு களம். ஒரு மனிதன் அவனுடைய சொந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது, சொந்த நிலத்திலிருந்து ஒருத்தனை அவனுடைய தாய் மண்ணிலிருந்து ஒருத்தனை தூக்கி எறிவது என்பதும், அது சோகங்களினுடைய தாய், மதர் ஆஃப் ஆல் சாரோஸ் என்று அதை நம்ம சொல்லலாம். அது மிக முக்கியமானது. அது ஒரு தொடர் சோகம். அந்த மாதிரியான ஒரு சோகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. இதை நான் என்னுடைய முதல் பாகத்துல நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மிக முக்கியமானது. 10 ஆண்டுகள் களப்பணி செய்து அந்த களப்பணியிலிருந்து நீங்க இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறீங்க. அதுக்கு நீங்க முன்னுரை எழுதும்போது, நான் சுமந்த இந்த மக்களுடைய கதைகள் பாறைகளை விட கனமானது, இருளை விட கருமை மிக்கது, நெருப்பை விட வெப்பம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால நான் இதை சுமக்கிறதுக்கு பலவீனமா இருக்கேன். இதை எங்கேயாவது இறக்கி வைக்கணும், அந்த இறக்கி வைக்கக்கூடிய ஒரு தளமா தான் இந்த புத்தகத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இது பெரும் வெற்றி அடைந்திருக்கிறது, நிறைய பேரை போய் சேர்ந்திருக்கு. இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. நான் பெரிய வெற்றி பெற்றதாக நான் நினைக்கவில்லை. ஆனா 10 ஆண்டுகள் எங்களுடைய பணி என்பது ரொம்ப கடினமான ஒரு பணி. அது பழங்குடி மக்கள், மலைவாழ் கிராம மக்கள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த பகுதியில் இருக்கிற அந்த மலைவாழ் கிராம மக்கள்கிட்ட அரச பயங்கரவாதம் நடத்திய அந்த அத்துமீறல்களை ஒரு இயக்கமாக்கிய பணி என்பது ரொம்ப சாதாரண பணி அல்ல. ரொம்ப கடினமான ஒரு பணி அது. அந்த பணி ரொம்ப நிறைய நேரங்களை எடுத்துக்கொண்ட பணி, நிறைய அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு முன்னே செல்ல வேண்டிய ஒரு பணி அது. பாதிக்கப்பட்ட மக்களை நம்மோடு அரவணைத்து அவர்களுக்கு நம்பிக்கை தந்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்துல நீதியை பெற்று தருகின்ற ஒரு பணி அது. அந்த பணிதான் மனித உரிமைக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு 10 ஆண்டுகள் மிக முக்கியமான காலம் என்று நான் அந்த காலத்தை நான் கருதுறேன். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பீரியட். இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவர்களோடு பணி செய்கின்ற பொழுது நிறைய வழக்குகள் நாங்கள் அவர்களை கீழே இருக்கிற நீதிமன்றத்திலையும் அந்த விஷயத்தை கொண்டு போனோம், உயர் நீதிமன்றம் போன்ற இடங்கள்லையும் அந்த விஷயங்களை கொண்டு போனோம். அதற்கான ஒரு போராட்டங்களை நடத்தினோம். எங்களோடு தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம், நான் மக்கள் சிவில் உரிமை கழகம் PUCL அப்படிங்கிற ஒரு அமைப்பில் என்னுடைய இப்போ இருக்கிறேன். எங்களோடு பயணித்த அந்த நண்பர்கள் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம், BP குணசேகரன் உள்ளிட்ட தோழர்கள், அதே போல மதுரையில் இருக்கின்ற மக்கள் கண்காணிப்பகம் ஹென்றி டிஃபேன் அவரோடு சேர்ந்த தோழர்கள், அதே போல சோக்கோ அறக்கட்டளை மதுரையில் இருக்கிற மெஹபூப் பாட்ஷா அவருடைய தோழர்கள், கர்நாடகாவில் இருக்கிற மக்கள் சிவில் உரிமை கழகம் எங்களுடைய அமைப்பு PUCL தோழர்கள், ப்ரொஃபஸர் ஹசான் மன்சூர் மாதிரியான தோழர்கள், அதே போல சிக்ரம் பெங்களூர்ல இருக்கிற சிக்ரம், மேத்யூ பிலிப் அவங்களுடைய அந்த நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இயக்கத்தை நாங்கள் கட்டமைச்சோம், நாங்கள் ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த காலகட்டத்தில் எங்களுடைய பணி என்பது அந்த மக்களுக்கு நீதியை பெற்று தருகின்ற பணி. இந்த மாதிரியான ஒரு கொடுமையை தடுக்கின்ற ஒரு பணி அது. இந்த மாதிரியான நாங்கள் வேலை செய்கின்ற போது
காவல்துறை பழங்குடி மக்களை சித்திரவதை செய்வது, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்வது, பழங்குடி மக்கள் அல்லது அந்த மலையோர கிராம மக்கள் அல்லது வீரப்பனுடைய உறவினர்கள் என்று சொல்லுகின்ற ஆட்களை ஏன் அவனுடைய எல்லாத்தையும் கொண்டு போய் உட்கார வச்சு சித்திரவதை பண்றது, இந்த மாதிரியான ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு அதிகார அத்துமீறல் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். சுட்டுக் கொள்வது, 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல நிறைய கேஸுகள் என்பது அது வந்து மோதல் சாவுகள், போலீஸோட நடந்த சண்டையில் ஏற்பட்டது, அந்த மாதிரியான ஒரு சாவு. நாங்கள் இந்த வேலையை துவங்கும் போது இதுதான் நிலைமை. ஆனால் நாங்கள் அந்த வேலையை முடிக்கின்ற போது நாங்கள் அந்த அத்துமீறல்களை முடிவுக்கு கொண்டு வந்தோம். அதுதான் அந்த 10 ஆண்டுகள் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டம்னு அர்த்தம். நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். அந்த அத்துமீறல்களை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். நாங்கள் தாக்கல் செய்த வழக்குகள் காரணமாக. அந்த வழக்கில் எங்களுடைய மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய தேசிய தலைவர், மரியாதைக்குரிய மூத்த வழக்குரைஞர் KG கண்ணபுரான் ஹைதராபாத்திலிருந்து வந்து அந்த வழக்கில் வந்து ஆஜராகி வாதாடினார். எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் சுரேஷ், நாகசைலா, சுதாராமலிங்கம், இந்த மாதிரி பல பேர் எங்களோடு கூட வந்து வேலை செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இப்போ இந்த அனுபவம், இந்த மாதிரியான ஒரு பெரிய பங்களிப்பு என்பது, இந்த போராட்டம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் நினைக்கிறேன். அந்த வழக்கு என்பது, அந்த வழக்கில் தான் முதலையாக அந்த வழக்கில் தான் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அது நம்ம சொல்லி ஆகும். தமிழ்நாட்டில் வந்து அப்போ வந்து மனித உரிமை பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு இடத்துல வந்து மாவட்ட அளவில் வந்து மனித உரிமை நீதிமன்றங்களை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ அந்த அடிப்படையில் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் மாவட்ட அளவில் வந்து மனித உரிமை நீதிமன்றம் உருவாக்குறோம்னு சொல்லி அப்போ வந்து தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் CJMனு சொல்றோம் இல்லையா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை வந்து இதுதான் மாவட்ட மனித உரிமை நீதிமன்றம்னு ஒன்று உருவாகி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சும்மா பேப்பர்ல சும்மா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அதை பார்த்து மறந்துடுறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு நீதிமன்றம் அப்படி ஒன்று இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ராசிட்டிஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஈரோடு மாவட்டத்தில் மலைப்பகுதியில் இருக்கு. குறிப்பாக வந்து துப்பாக்கி சித்தன் அப்படின்னு சொல்றவருடைய ஒருத்தர் வந்து அவர் வந்து போலீஸுடைய அட்ராசிட்டி தாங்க முடியாம அவருடைய லேண்டை கிராப் கொடுக்கறதுக்காக அவரை அவரை வந்து ஏதோ பொய் குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி அவருடைய லேண்டை பிடுங்கணும், நிலத்தை பிடுங்கிறதுக்காக அவர் வந்து அட்ராசிட்டி, அவர் மேலே வந்து காவல்துறை வன்முறையை வந்து கொஞ்சம் பேர் வந்து ஏவி விடுறாங்க. அப்போ அந்த ஆள் என்னன்னா அந்த அந்த சித்திரவதை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடி போறாரு. ஓடி போனவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் முன்ன வீரப்பனை பார்த்ததே கிடையாது. ஓடி போனவர் வந்து உடனே போலீஸ் வந்து தப்பிச்சு ஓடுறான் போலீஸ் கஸ்டடியில் இருந்து அப்படின்னா அவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி அவனை வந்து தேடுவாங்க. இன்னும் அதிகமான சித்திரவதை அவர் மீண்டும் கிடைச்சார்னா அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதில் இருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்ன பண்றாருன்னா, அவரு வந்து காட்டில் சுத்திட்டு இருக்கான். காட்டில் அந்த துப்பாக்கி சுத்திட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதாச்சும் வீரப்பனை சந்திக்கிறார். வாழ்க்கையில முதல்ல வீரப்பனை வந்து அப்போதான் சந்திக்கிறார். என்னன்னா இதுக்கு முன்னாடி அவனை வந்து வீரப்பனுடைய ஆள்னு சொல்லி சித்திரவதையெல்லாம் நடக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அவர் வீரப்பனோட வேற வழி இல்லாம உயிர் பிழைப்பதற்காக வீரப்பனோட கூட போற ஒரு ஆளாக தான் இருக்காரு. ஒரு பழங்குடி வீரப்பனோட போய் எப்பவுமே மிங்கிளாகவே முடியாது. இப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து வீரப்பனோட போயிட்டாரு. அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவங்க அக்கா இருப்பாங்க, அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவருடைய அண்ணன் இருப்பாரு, அவருடைய தம்பிகள் இருப்பாங்க, அவங்க அம்மா இருக்காங்க. இந்த குடும்பத்தை கண்டினியூவா போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணுது. நீங்க தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுன்னா வந்து கர்நாடகா போலீஸ் கிட்ட சொல்லும், STF நீங்க இவங்களை வந்து எடுத்துட்டு போய், ஏன்னா ஜாயிண்ட் ஆப்ரேஷன், அது ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த ஆப்ரேஷனுடைய தலைவர் வந்து வால்டர் தேவாரம். இப்போ என்ன பண்ணா அது போய் நீ வந்து கர்நாடகா போலீஸ் கிட்ட சொல்லும், நீ இவனை தூக்கிட்டு போயிரு. கர்நாடகா போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எந்த கேள்வியும் கேட்காம இங்க இருக்கிற ஆட்களை வந்து தூக்கிட்டு மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரன் ஹில்ஸ், அது பேர் MM ஹில்ஸ்ன்னு பேர். மாதேஸ்வரன் மலை வந்து அது வந்து ஆக்சுவலா ஒரு புனித ஸ்தலம். அது இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு புனித ஸ்தலம் மாதேஸ்வரன்.
இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய மிக முக்கியமான புனித ஸ்தலம், லிங்காயத்துகளுடைய மிக முக்கியமான ஒரு புனித ஸ்தலம். அந்த இடத்துல யாத்திரிகள் தங்கக்கூடிய ஒரு விடுதி, அந்த விடுதியை எடுத்து ஒரு பக்கம் கோயில் பக்கத்தில் இருக்குது, அந்த பக்கத்தில் விடுதியை எடுத்து அங்கே அதை ஒரு டார்ச்சர்ஸ் எல்லாம் மாத்துறாங்க. அந்த இடத்துல தான் பெண்களை வன்புணர்வு செய்வது, சித்திரவதை பண்ணுறது, விதவிதமான சித்திரவதை. நாஜி காலகட்டத்தில் நாஜிக்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆவணப்படுத்தினீங்கன்னா, அந்த ஆவணப்படுத்தப்பட்ட அந்த டாக்குமெண்டேஷன் என்பது இன்னைக்கு இவர்கள் மலை மாதேஸ்வரன் ஹில்ஸில் செய்த சித்திரவதைக்கு கிஞ்சித்தும் குறைந்ததல்ல. அது அவ்வளவு மோசமான சித்திரவதை. நாஜிகள் யூதர்களுக்கு செய்த சித்திரவதை விட பல மடங்கு மோசமான சித்திரவதை அதை செய்த ஒரு இடமா அது இருந்தது. அங்கே மாதிரி கொண்டு போய் அங்கே சித்திரவதை பண்ணுறாங்க. இந்த துப்பாக்கி சித்தனுடைய குடும்பத்தை தூக்கிட்டு போய் சித்திரவதை பண்ணுறாங்க. எங்கள் பழங்குடி மக்கள் சங்கத்தோடு அப்போ அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுது. அவங்க அவங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அப்போது விபி குணசேகரன் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய தலைவர், ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழகத்தினுடைய போற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், அவர் சொல்கிறாரு, நாமே எப்போ பார்த்தாலும் ஹைகோர்ட் போயிட்டே இருக்கணும், நாமே கீழமை நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி. எங்களுடைய தேசிய தலைவராக இருந்த கேஜி கண்ணபுரான் வழக்குரையாவது தான் சொல்லுவார், எப்பவுமே நீ கீழமை நீதிமன்றத்தை பயன்படுத்துங்க, எடுத்தா உடனே ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு ஃபாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் நான் அப்போ பாப்பா மோகன் வழக்குரைஞர்கிட்ட ஜூனியராக இருந்தேன். அப்போ எனவே எங்கள் ஆஃபீஸில் முறையாக வச்சு அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அந்த இடத்துல ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறோம். அது ஹியூமன் ரைட் கோர்ட். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை ஒரு 4-5 பேர் கூட்டிகிட்டு போய் பெண்களை ஆண்களை எல்லாம் கொண்டு போய் மலை மாதேஸ்வரன் ஹில்ஸில் வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க. எனவே காவல்துறைக்கு நீங்கள் டைரக்ஷன் தரணும், தலையீடு செய்யணும், அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வரதுக்கு உத்தரவிடணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறோம். அப்போ அந்த சிஜேஎம் இருந்தவர் பின்காலத்தில் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகியெல்லாம் ரிட்டையர் ஆனார். அந்த நீதிபதி அவர் ரிட்டர்ன் போடுறாரு அவர் அந்த மனுவை. ஏன்னா என்ன சொல்லி ரிட்டர்ன் போடுறாருன்னா, இப்படி ஒரு நீதிமன்றம் இருக்கிறதே நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும், எங்கேயோ ஹைகோர்ட் எங்கேயோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோர்ட் இருக்குன்னு, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன எப்படி அதுக்கு விதியும் இல்லை ஒன்றும் இல்லை, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதுன்னு சொல்லலை, அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை. எனவே அப்படி இல்லாத பொழுது இப்படி ஒரு மனுவை போடுவது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மனுவை நாங்கள் முடியாது ரிட்டர்ன் போடுறாரு அந்த மனுவை. அதற்கு பின்னாடி எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது ஒரு மிஷன். அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அவங்களுக்கு நீங்கள் எப்பவுமே மக்களோட போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் ரொம்ப பலகீனமானவராக இருக்கலாம், நீங்கள் பெரிய அளவுக்கு வேலை செய்யாதவராக இருக்கலாம், ஆனால் மக்கள் உங்களை பலசாலியாக மாற்றுவாங்க, மக்கள் உங்களை வேலை செய்ய வைக்கிற ஆளாக மாற்றுவாங்க. இது ஒரு மிக முக்கியமானது. நீங்கள் மக்கள்கிட்ட வேலை செய்கிற போது அதுதான் நடக்கும். இப்போ அந்த மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும்ல. அப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு இருந்த சோர்ஸை வச்சு எங்களுடைய அமைப்பை சார்ந்த தலைவர்கள், எங்களுடைய தேசிய செயலாளர் கேஜி கண்ணபுரானுக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறேன். அதே கடிதத்தை நீதிபதி விஆர் கிருஷ்ணய்யர், இவங்கெல்லாம் மனித உரிமை போராளிகள் தலைவர்கள் அப்படின்னு எங்களுக்கு புரிதல் இருக்கு. அந்த புரிதலை வச்சு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறேன். ஒரு புத்தகத்தில் அவங்க அட்ரஸ் எல்லாம் நான் பார்த்தோம் நாங்கள். அப்போ அது ஒரு பீப்புள்ஸ் வார் கைதிகள் சிறையில் நடத்திய போராட்டத்தில் அவங்க லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னா, சிறையில் இருந்து கேஜி கண்ணபுரானுக்கு கடிதம் எழுதுறாங்க, நீதிபதி விஆர் கிருஷ்ணய்யருக்கு கடிதம் எழுதுறாங்க, தார்குண்டே முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் மிக முக்கியமான மனித உரிமை அவருக்கு எழுதுறாங்க. இந்த கடிதங்கள்ல அந்த கடிதங்கள் அந்த புத்தகமாக வந்திருக்கு. அதில் அவங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த விஷயத்தை பார்த்தோன்னே நாமும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு, அதில் இப்படி ஒரு மனித உரிமை மீறல் நடக்குதுன்னு சொல்லி மனு போட்டால் அது இப்படி திருப்பி அனுப்புகிறாங்க, சட்டமே இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடிதமாக எழுதணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அந்த திருப்பி அனுப்பிய நீதிபதி பேர் தணிகாச்சலம்.
அவர் அப்போ வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் ஈரோடு மாவட்டத்தில். பின்னாடி அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகி ரிட்டையர் ஆகிட்டார் கதிகாச்சலம். பட் அந்த கடிதம் அப்படி ரிட்டர்ன் ஆனோடனே அது எனக்கு ரொம்ப இன்னும் எழுதினேன். நான் ஒரு கடிதம் எழுதினேன். இப்போ அந்த கடிதம் என்பது இந்த மாதிரி நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம், நீதிமன்றத்தில் வந்து இதுக்கெல்லாம் அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பேர் ஹியூமன் ரைட் கோர்ட்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் தலையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கடிதம் எழுதுனேன். அந்த கடிதத்தை பார்த்து என்னாச்சுன்னா, எனக்கு வந்து எங்களுடைய தலைவர் KG கண்ணபுரான் ஒரு கடிதம் எழுதினார். நாம் இந்த விஷயத்தை எப்படி சட்ட ரீதியாக அணுகுவது, சட்டத்தில் என்ன இருக்குது, குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் என்ன இருக்குது, இது எப்படி அணுகுவது என்று ஒரு இளம் வழக்குரைஞனுக்கு ஒரு மூத்த வழக்குரைஞர் எழுதுகின்ற ஒரு சில ஆலோசனையோடு அந்த கடிதம் இருக்குது. ஆனால் இவர் VR கிருஷ்ணய்யருக்கு நான் கேரளாவுக்கு அனுப்பின கடிதம் என்ன பண்ணார்னா, VR கிருஷ்ணய்யர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கடிதத்தை வந்து அப்படியே எடுத்து அவர் ஒரு லெட்டர் வச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த KA சுவாமி என்பவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. உங்கள் ஊரில் நீங்கள் வந்து ஒரு மாவட்ட அளவில் மனித உரிமை நீதிமன்றத்தை நீங்கள் உருவாக்கி விட்டுருக்கீங்க, ஆனால் அந்த நீதிமன்றத்துக்கு வந்து எந்த ரூல்ஸுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் மனு போட்டால் திருப்பப்படுது, இதை வந்து நீங்கள் உடனே தலையீடு செய்யணும் என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ஒரு நாள் எங்களை வந்து என்னை வந்து எனக்கு ஒரு கடிதம் வருது, என்னை வந்து வர சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தலைமை நீதிபதி வந்து சந்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு போய் பார்த்தா, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கீங்க, அது கண்ணபுரா இது ஒரு VR கிருஷ்ணய்யர் நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி VR கிருஷ்ணய்யர் என்பது அந்த கடிதத்தை வச்சு அவர் தலைமை நீதிபதி கடிதம் எழுதியிருக்காரு. எனவே நீங்கள் போய் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை சந்திங்க, உங்களுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. எனவே அந்த அடிப்படையில் நான் வந்து தலைமை நீதிபதியை போய் சந்திக்கிறேன். சந்திக்கும் போது நான் ஒரு கடிதம் தரேன், என்ன தேவை இருக்குது, ஏன் இந்த நீதிமன்றத்தை எப்படி ஃபங்க்ஷன் ஆகலை என்ற ஒரு கடிதத்தோடு நான் தரேன். அவர் வந்து தலைமை நீதிபதி வந்து முதல்ல என்னை பார்த்து கோச்சிட்டார், நீங்கள் எப்படி எங்ககிட்ட தானே அட்ரஸ் பண்ணணும், நீங்கள் எடுத்தோடனே கிருஷ்ணய்யருக்கு எழுதுனா என்ன வரும் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நான் ஒரு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறேன், நான் ஒரு இளம் வழக்குரைஞர், எனக்கு தெரிந்த ஒரு நாலேஜ் வச்சு நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என்னுடைய அந்த கடிதத்தை அப்படியே வந்து அவர் என்ன பண்ணார்னா, நான் இந்த கடிதத்தை வந்து நான் ஒரு சூமோட்டோ வந்து ஒரு ரிட்டா நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி அந்த லெட்டரையே அப்படியே வந்து 227 என்று சொல்லுகின்ற CRPCயில் இருக்கிற அதில் வந்து அந்த இதில் வந்து சூமோட்டோ ரிட்டா வந்து எடுத்து இந்த வழக்கை ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒரு தனி பெஞ்சை வந்து உருவாக்குனாங்க. நீதிபதி ஜனார்த்தனம் அவர் நீதிபதி கற்பக விநாயகர், அந்த 2 பேரும் கொண்ட ஒரு அமர்வு உருவாக்கப்பட்டது. அந்த வழக்கில் வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் உள்ளிட்ட பல ஒன்றிய அரசு, மாநில அரசு, STF, மாவட்டம் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் என்று பல பேர் அதில் வந்து எதிர்மனுதலாக வர வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த வழக்கு ஒரு 2 வருஷம் நடந்தது. அந்த வழக்கு என்பது தான் ஒரு லேண்ட்மார்க். அந்த வழக்கில் தான் எப்படிலாம் அட்ராசிட்டிஸ் வந்து STF பண்ணுது என்பதும், மக்களை எவ்வளவு துன்பப்படுத்துது என்பதும் அந்த 2 பேர் கொண்ட அவையத்தின் முன்னால் வாதிக்கப்பட்டது. இந்த வழக்கு வந்த பின்னாடி STF என்பது அந்த அட்ராசிட்டிஸை கம்ப்ளீட்டாக கைவிட்டாங்க. எது தூக்கிட்டு போய் அடிக்கிறது, கொல்றது, பெண்களை ரேப் பண்ணுறது என்பது அந்த வழக்கில் வந்து இதாகிடுச்சு. அந்த வழக்கினுடைய எண்டு பார்த்தீங்க அப்படின்னா, தவறு செய்த போலீஸ்காரர்களை தண்டிப்பதை காட்டிலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கில் வந்து மாவட்ட மனித உரிமை நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுவது என்பதற்கான ஒரு கைட்லைனை வந்து கொடுத்த ஒரு வழக்காக இருந்தது. அந்த வழக்கு லேண்ட்மார்க் வழக்கு. அந்த வழக்கு வந்த பின்னாடி தான் அந்த அட்ராசிட்டிஸ் கம்ப்ளீட்டாக நின்றுது. இது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த மிக முக்கியமான தருணம். எங்களுடைய முயற்சியால் அந்த அட்ராசிட்டிஸ் நிறுத்தப்பட்டது. இந்த அத்துமீறல்கள், காவல்துறையினுடைய அவ்வளோ பெரிய அத்துமீறல்கள், 100க்கும் மேற்பட்டவர்களை கொன்று சித்திரவதை செய்த அந்த அத்துமீறல்களை அந்த வழக்கை தடுத்து நிறுத்தியது. இது ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு விஷயம். 100க்கு மேற்பட்டவர்களை கொலை செஞ்சிருக்காங்க, பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க, சித்திரவதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது, அதை விவரிக்க முடியுமா? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்,
நீ வந்து குற்றவாளியை கண்டுபிடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து முதல் வேலை வந்து மனித உரிமையை வந்து காலில் போட்டு மிதிக்கும். நீங்க ஒரு கான்ஃபிளிக்ட் ஜோன்ல வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து ரொம்ப வல்னரபிள் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா பெண்களும் குழந்தைகளும் இருப்பாங்க. அவங்கள வந்து மேல வந்து அந்த அத்துமீறல் நடக்கும், பாலியல் அத்துமீறல் என்பது நடக்கும். போர்ல பாத்தீங்கன்னா போருக்கு எந்த சம்பந்தம் இல்லாத பெண்கள் மேல தானே வந்து எடுத்தோடனே போருக்கு நடக்கிற முதல் வேலை வந்து பாலியல் அத்துமீறல். வீரப்பனை கொன்னுட்டோம் அப்படின்றதுல அவார்டு வாங்கின காவலர்கள் இன்னைக்கு ஓய்வு பெற்று நிம்மதியா தங்களுடைய வாழ்க்கையை செலவிடுறத பார்க்கணும். ஆனால் மறுபக்கத்தில் மனித உரிமை மீறல்கள் யார் மீது நடத்தப்பட்டதோ அந்த பழங்குடி மக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? தவறு செய்த ஒரு மனுஷனுக்கு சித்திரவதை என்பது அவன் வாழ்க்கையில திருத்தக்கூடிய இடமா இல்லை. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காயத்தை வடுவை ஏற்படுத்திருக்க, தீராத வடுவை ஏற்படுத்திருக்கு. அவன் அந்த குற்றத்திலிருந்து விடுபட்டு கூட வருவான். ஆனா அவனுக்கு ஏற்பட்ட அநீதி, அந்த சித்திரவதை என்ற பாதிப்பிலிருந்து அவனால் விடுபட்டு வரவே முடியாது. வீரப்பனை இன்னைக்கு சிலர் புனிதப்படுத்துறத பாக்குறோம், சிலர் அவர் மேல கோபம் கொண்டு இவரால தான் இப்படி நடந்துச்சு அப்படி பேசுறதையும் 10 ஆண்டுகளா களப்பணி செஞ்சு இந்த நாவலை கொண்டு வந்த நீங்க எப்படி வீரப்பனை பாக்குறீங்க? வீரப்பனை வந்து புனிதப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதி அரசியல் அப்படின்னு நான் பாக்குறேன். முழுக்க சாதி அரசியல். ஒரு சாதாரண ஒரு வந்து குலவியா மிகப்பெரிய ஒரு பிரிடேட்டரா மாறுற ஒரு விஷயம் தான் நான் பாக்குறேன். ஒரு சாதாரண ஒரு வழக்கு போட்டு இருந்த ஒரு சராசரி மனுஷனா கூட மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெட்டி அஃபென்ஸ் பண்ற ஒரு ஆள் வந்து ஒரு சாதாரண ஆளா மாறி இருக்கு. இப்ப சட்டப்படி செய்யாம சட்டத்துக்கு விரோதமா செய்ததனுடைய ஒரு விளை பயன் என்பது வீரப்பன்.